ஒரு பேன் சூடானதும் அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பவுடரா. பவுடரா இருக்கிற அந்த பாசிப்பருப்பு கூட மிக்சி ஜார்ல 1 கப் அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் உருகின பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மிக்சரை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் நல்லா உருகி அந்த மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜ்ல 2 ஏலக்காய் பொடியாக்கி வச்சிருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இப்போ நம்ம ஆல்ரெடி நட்ஸ் வந்துட்டு நான் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இப்போ தேங்காய் திரட்டிப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சத்தானது கூட. ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ வந்து மாற்றிக்கலாம். சூடு ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 hours வச்சிருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.